பிஜேபியை காட்டி காட்டியே ஓட்டு வாங்குறாங்களா திமுக? 26ல அப்படியே தான் அவங்க அந்த பலிக்காது. ஃபார்முலாவே வச்சிருக்காங்க சார். பலிக்காது. பலிக்காது அது. ஆ. அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்ட குடுக்காது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க திமுக வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்ப பேச பேச பாரதிய ஜனதா ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்குது. ஓகே. அப்போ இது என்னன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா வளர்ந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் திமுகவா ஆயிட்டாங்க. பாரதிய ஜனதாவுடைய வேலைப்பாடுகள் 50%னா 50% அந்த வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா வேலை செஞ்சிருக்குன்னா, மீதி 50% திமுக கொடுத்த வளர்ச்சி அது. திமுக பிஜேபி வளர்த்து விட்டுருக்கு. ஓகே. அதுதான் இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை. ரொம்ப கஷ்டம் தான். ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு யுக்தி இருக்கணும், ஒவ்வொரு நேரேட்டிவ்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு ப்ராபகண்டா செட் பண்ணணும். நீங்க அதே அரைச்சமாவே நீங்க அரைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ரிசல்ட் கிடைக்காது. அவன் கெட்டவன் என்னடா ஜனம் நீ அவனை போய் கெட்டவன்னு சொல்லுங்க, நீ நல்லவனா முதல்ல அவ்வளவுதான் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க கூர்ந்து கவனிக்கணும். ஓகே, அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. அதையே நீங்க வந்து இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு தங்க முட்டையிடுற வார்த்தை வந்து நீங்க வயித்தை அறுத்துட்டீங்கன்னா கிடைக்குதேன்னு அந்த தங்க முத்து அறுத்த வார்த்தை கதையா தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ.